ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 778வது நாமாவளியாக ஓம் விபுத பிரியாய நமஹம். முருகப்பெருமான் அந்த நாமாவளி தேவர்களிடம் அன்புள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது தூய குணமுள்ள வித்வான்களிடம் அன்பு கொண்டவராக வர்ணிக்கிறது. விபுதஹா அப்படின்னா கற்றறிந்தவன், தேவர், முனிவர், சந்திரன், இந்த அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். அதாவது கற்றறிந்த ஞானம் உடையவா, அதாவது தேவர்கள், முனிவர்கள், இவனா யார் அப்படின்னா மேலான பாக்கியத்தை அடைந்தவா, நல்ல தூய ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் நம்மளே எத்தனையோ பிறப்பு எடுத்தோம் அப்படின்றத சொல்லும்போது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் இந்த பூமியில் இந்த ஆத்மா எத்தனை பிறப்பு எடுத்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அப்போ உயர்ந்த ஞானத்தை உடையவா, நல்ல சிந்தனை உடையவா, இவாளுக்கெல்லாம் அவர்களிடத்தில் குமார பரமேஸ்வரன் ரொம்ப பிரியமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அனுபூதிமான்கள்னால் அவள் வாழ்க்கையில் இறையருளை அடைந்து ஆனந்தத்தில் இருந்திருக்கா. அப்போ அந்த தேவர்கள்னால் யார் அப்படின்னா நல்ல குணம் உடையவர்கள். அப்போ அசுர சக்திகளை அழித்தவர்கள், அந்த அசுரர்களை வெற்றி கொண்டவர்கள்னு அர்த்தம். அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு இல்லையா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்கள். அப்போ அந்த அசுர சக்திகளை எல்லாம் நாம் ஜெயிக்கும் பொழுது நம் மீது யார் பிரியமாக இருப்பார்னா குமார பரமேஸ்வரனே பிரியமாக இருக்கார். அப்போ நமக்கு என்ன வேணுமோ, எந்த காலத்தில் என்ன வேணுமோ அதை அவரே கொடுத்துருவார். எப்படி நம்ம ஒரு நண்பர்களிடத்தில் ஒரு பிரியமாக பேசுகிறோமோ பழகிறோமோ அது மாதிரி நாம் நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டால் இறைவன் நம் உள்ளிருந்து வெளிப்பட்டு நமக்கு எல்லாத்தையும் செய்வார். அதனால தான் காவல்காரனாக இருக்கக்கூடியவரும் அவரே தான். நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய வேலைக்காரனாகவும் இருப்பாராம். ஏன்னா அவ்வளோ பிரியமாக, எப்படி அந்த வள்ளி பதம் பணியும் தனியா அப்படின்வார், பாதம் வருடிய மணவாளா அப்படின்வார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா வள்ளின்றது ஜீவாத்மா. அப்போ அந்த ஜீவாத்மாவை நோக்கி இறைவனே வந்து அருள் புரிகிறார். திருப்பூரில் அழகாக கேட்பார், இதத்தை மெய்யென கொண்டு இப்பூவி பாலர் பொன் மயக்கலுற்று அப்பற்றை விடாது உடல் இளைப்பும் இறைப்பும் பித்தமுமாய் நரை முதிர்வாயே எமக்கயிற்றில் சிக்கி நில்லா முன் உன் மலர் பாதத்தில் பக்தி விடா மனது இருக்கும் தொண்டர்க்கு இணையாக உன் அருள் தாராய் அப்படின்றார். அப்படி இந்த வினைகளை எல்லாம் விட்டு மேலான உன்னுடைய பதத்தை அடையக்கூடிய தொண்டர்களுக்கு இணையான உன்னுடைய அனுகிரகத்தை கொடுப்பா அப்படின்றார். அப்போ அந்த தூய உள்ளம், அதுதான் தேவ உள்ளம்னு பேர். அப்போ ஏற்பட்ட அந்த உயர்ந்த தூய குணமுள்ள வித்வான்களிடத்திலும் அந்த தூய உள்ளம் இருக்கக்கூடிய உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவராக இருக்கிறது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் விபுத பிரியாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.